சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மதன் ஓபி அவங்களோட இஷ்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த கேஸில் என்ன ஒரு அப்டேட் அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது மதன் கஸ்டடியில் இருக்காங்க. ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து போலீஸ் கஸ்டடி 2 நாள் எடுத்துருக்காங்க. இந்த போலீஸ் கஸ்டடியில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் இப்போதைக்கே பார்த்திங்கன்னா 4 பிரிவில் தான் பார்த்தா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் இது பார்த்தா ஒரு சார்ஜ் ஷீட் போடுறப்போ இதில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் இருக்குமான்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, மதன் ஓபி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன இஷ்யூ அப்படின்றது. மதன் பார்த்தா இப்போ கஸ்டடியில் இருக்காங்க. 2 நாட்கள் ஆக போது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட 161 ஸ்டேட்மெண்ட் கஸ்டடியில் வாங்குவாங்க. சிஆர்பிஸில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா கன்ஃபெக்ஷன் அது எப்படின்னு சொல்லி பார்த்தா, காவல்துறை எந்த கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக அவர் பதில் சொல்லி ஆகணும். இதில் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது, அல்லது இதில் யார் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இவர் என்னெல்லாம் செய்தார் அப்படின்றதெல்லாம் ஒரு செய்முறையெல்லாம் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது இதில் யாரெல்லாம் உடந்தையாக இருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னா தேவைப்பட்டால் அவங்க மீது எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இவர் மீது இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி சிறுமிகள்லாம் இதில் நிறைய பேரை இவர் இன்வால்வ் பண்ணியிருக்காரு. இவர் நிறையா திட்டியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போக்ஸ்கோவில் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதில் இருக்க ஆதாரங்களை திரட்டி அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் 4 செக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வழக்கை பொறுத்த அளவுக்கு சிஆர்பிஸில் சொல்லக்கூடியது சிம்பிளாக எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்த்தா, 90 நாட்கள் எப்படின்னா 10 வருடத்துக்கு மேலே தண்டனை இருக்கக்கூடிய குற்றங்கள், அப்புறம் டெத்து, அப்புறம் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்க ஒரு குற்றம் அப்படின்னா 10 வருடத்துக்கு மேலே இருக்குது அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளே காவல்துறை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிடணும். குற்றப்பத்திரிகைன்னு சொல்லுவோம். ஃபைனல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த வழக்கு சம்மந்தமாக என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்றத. இது பார்த்தீங்கன்னா 7 வருடத்துக்கு கீழே இருக்க குற்றம் அப்படின்றதுனால 60 நாட்கள் அதிகபட்சம் சார்ஜ் ஷீட் 60 நாட்களுக்குள்ளே ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேஸ் ட்ரையல் ஆகிடும். மதன் பெயிலில் வர முடியாது. இன்கேஸ் அந்த 60 நாட்கள் தாண்டிருச்சு, இன்னும் சார்ஜ் ஷீட் அதில் ஃபைல் பண்ணலை இந்த வழக்கில் அப்படின்னா மதனை ஆட்டோமேட்டிக்காக வெளியே விடுறதுக்கான ஒரு அதிகாரம் பார்த்திங்கன்னா சிஆர்பிசி கொடுத்துருக்கு. அவர் வெளியே வந்துடுவார். காரணம் என்ன, பெயிலு தராமல் இருக்கிறதுக்கு 2 காரணம் தான். ஒன்று ஒரு வெளியே வந்தால் சாட்சிகளை அழிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்கு, இன்வெஸ்டிகேஷனுக்கு அவர் வரமாட்டாருன்னு சொல்லி நீதிமன்றம் நினைச்சது அப்படின்னா பெயில் கொடுக்காது. இந்த 2 விஷயத்தை தான் முக்கியமாக பெயிலில் பார்ப்பாங்க. இது நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னா 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. 1000 குற்றவாளி தப்பிச்சா அமெரிக்காவுக்கு போக மாட்டான். அந்த 1000 குற்றவாளியும் கண்டிப்பாக இந்தியாவில் தான் இருப்பான். இந்தியாவில் இருக்க குற்றவாளி மீண்டும் அதே குற்றத்தை தான் கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குற்றம் குறையவே குறையாது. இது அப்போது சொன்னது 1860 வந்தது இந்திய தண்டனை சட்டம். கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் ஆகுது. இப்போது இந்தியாவில் ஒரு 40 வயதுக்குடைய ஒரு நபருக்கு தெரியக்கூடிய அந்த விஷயங்கள், அந்த ஒரு நுணுக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 12-13 வயது சிறுவர்களுக்கு அல்லது சிறார்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சட்டங்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒரு அப்டேட்டாக மாற்றணும்ன்றது எல்லாரோட ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது. என்னோட ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீதிமன்றம் சொல்லக்கூடியது பார்த்தா, அட்வொகேட்டை நீங்கள் ஆடியோவை கேட்டுவாங்க, வீடியோவை கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அது மாதிரி சொல்கிறது ஒரு சரியான விஷயமான்றது தெரியல. காரணம் என்னென்னா, எந்த ஒரு அட்வொகேட் ஆக்ட் 1961 இருக்கட்டும், அல்லது சிஆர்பிசியாக இருக்கட்டும், சிபிசியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை பார் கவுன்சில் இருக்கட்டும், யாரும் பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் இந்த வழக்குக்கு தான் போயிட்டு ஆஜராகணும், இதுக்கு தான் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே சொல்ல கிடையாது. காரணம் என்னென்னா, அவங்களோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு அவங்க எந்த வழக்குக்கு வேணாலும் போயிட்டு ஆஜராகலாம். 2 விஷயம் தான். ஒன்று டிஃபென்ஸு, இன்னொன்று ப்ராசிக்யூஷன்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா பிபி, ஏபிபி அவங்களாம் இருப்பாங்க. டிஃபென்ஸ் ஆப்போசிட் லாயர்ஸ் டிஃபென்ஸு. நீங்கள் ஆடியோவை பார்த்துட்டு வாங்க அல்லது வீடியோவை பார்த்துட்டு வாங்க, என்ன செஞ்சுருக்காரு பாருங்கள் அப்படிலாம் ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கே எதிரானது. நம்மளோட ஒரு இந்தியன் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துக்கு இது ஒரு எதிரான விஷயம் அப்படின்றத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது பார்த்தா நம்மளோட ஒரு சட்டத்துக்கே ஒரு அரசியல் அமைப்புக்கே எதிரான ஒரு விஷயம். அது மாதிரி சொல்கிறது ஒரு சரியான விஷயம் கிடையாது. அவங்களோட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு வழக்கில் வேணாலும்
அட்வொகேட்ஸ் வந்து ஆஜராகலாம் அப்படின்றத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை வந்து சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தா ஆர்டிகல் 39A இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லக்கூடியது, ஒரு அட்வொகேட் இப்போ ஒரு டிஃபென்ஸ் அட்வொகேட் வந்து ஒரு நபருக்கு போயிட்டு ஆஜராகலை, இப்போ வந்து வக்கீலில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கத்தில் வந்து இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஆஜராகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அக்யூஸ்டோட ஒரு உரிமை வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்டிகல் 39A இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். சிஆர்பிசி செக்ஷன் 304லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆகையால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மதன் அட்வொகேட்டை பற்றி அவங்க பேசுறது அடுத்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட் வந்து எப்போ ஃபைல் பண்ணுவாங்கன்னா 60 நாட்களுக்குள்ளே வந்து ஃபைல் பண்ணணும். அதில் வந்து என்னென்ன இருக்கும்னா, யார் அக்யூஸ்ட், என்னென்ன பண்ணாங்க, எந்த இடத்துல பண்ணாங்க, இதில் யாரெல்லாம் கூட இருக்கா, என்னென்ன ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, என்னென்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, வேறு என்னென்ன இது வழக்கு சம்மந்தமாக என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இவர் பெயிலில் வர முடியாது. சார்ஜ் ஷீட் வந்து இந்த வழக்கில் அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண முடியுமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். இன்கேஸ் இந்த 60 நாட்களுக்குள்ளே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மதன் வெளியே வர முடியாது. இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. 167(2) ஆஃப் சிஆர்பிசி, அதாவது 60 நாட்கள் மேலே வந்து ஒரு நபரை ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சுருக்கக்கூடாது. இந்த மாதிரி 7 வருஷத்துக்கு கீழே இருக்க அஃபென்ஸுக்கு அது வந்து ஏதாவது ஒரு சில காரணங்கள் சொல்லி நீதிமன்றம் வந்து அதை தடுக்கலாம். அதற்கான ஒரு உரிமை நீதிமன்றத்துக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு ப்ரொவிஷன் சொல்லி பார்த்தா 167(2) ஆஃப் சிஆர்பிசி படி அது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.